சுவாமியே சரணமையப்பா. சென்னையிலேருந்து கடுமையான மலையில நமது பயணம் இப்ப நேரா திருச்சியில இருக்கிற சமயபுர மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். அச்சங்கோவில் அரசன் என்போம், ஆரியங்காவு ஐயன் என்போம், குலத்து புலை பாலன் என்போம், எரிமேலி ஸ்ரீதர்ம சாஸ்தாவென்போம். சமயபுரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அதிகமா விசிட் பண்ணவங்க யாருன்னு வெளில ஒரு போட்டோ போட்டா அதுல கண்டிப்பா எங்க அம்மாவோட போட்டோ இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளார மட்டும் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நடந்திருக்காங்க. நானும் அவங்க கை பிடிச்சி நடந்திருக்கேன். இந்த கோயிலில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எனக்கு. இன்னைக்கு வந்து அம்மாவால் ஒரு படி எடுத்து வைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் லைஃப். ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணேன். ஒரு பெரிய மாலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சபரிமலை பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு சமயபுரம் அம்மன்கிட்ட ப்ரே பண்ணிட்டேன். ஏன்னா சமயபுரம் அம்மன் வந்து ஏழைகளோட சாமின்னு சொல்லுவாங்க, ஏழைகளோட டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த விபூதி எடுத்து நெத்திலையும் எங்கள் அம்மா அப்படி வயிற்றுலையும் பூசுவாங்க. பூசினோன்னே எல்லா வழிகளும் சரியாக போயிடும். ஸோ ஏழைகளோட தெய்வமான இந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட சிறப்பாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம பயணம் அடுத்து போயிட்டே இருக்கோம். சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசன் என்போம், ஆரியங்காவு